வணக்கம். ஸோ நெறைய பேர் வந்து வெப்சைட் வச்சிருப்பீங்க. வெப்சைட்டுக்கு வந்து ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ Google வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீட வந்து பார்க்குறாங்க. ஸோ உங்களுடைய வெப்சைட்டுடைய ஸ்பீட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நெறைய அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இது என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, ஸோ உங்களுடைய வெப்சைட் வந்து 5 செகண்ட்க்குள்ள லோட் ஆச்சு அப்படின்னா, கஸ்டமர் வந்து நெறைய பேர் வந்து உங்களுடைய விசிட்டர்ஸா வந்து வருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட் வந்து ரொம்ப நேரம் சுத்திட்டு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அத குளோஸ் பண்ணிட்டு வெளியில போயிடுவோம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் ஷாகுல். நான் ஃபவுண்டர் தமிழ் ஆன்லைன் பிஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட்ட பத்தி பேசப் போறோம். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, CDN அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட பத்தி தான் பேசப் போறோம். CDNன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கன்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். ஸோ CDNங்கிறது கன்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். ஸோ இது வந்து உங்களுடைய இன்டர்நெட் உங்களுடைய கன்டென்ட் அதாவது உங்களுடைய வெப்சைட் உடைய கன்டென்ட் வந்து பேக் போனா அதாவது இன்டர்நெட் மூலமா வந்து வொர்க் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ முதல்ல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட் வந்து எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீன்ல வந்து காமிக்கிறேன். ஸோ வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் ஃபைல்ஸ். 2வது வந்து ஹோஸ்டிங் சர்வர். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட். 4வது வந்து வெப்சைட் விசிட்டர். இந்த மாரி ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க. ஒரு விசிட்டர் வந்து உங்க வெப்சைட்க்கு வராரு. அதாவது www. இப்ப google.com அப்படின்னு நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து டைப் பண்றோம். இத டைப் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன வருது? உடனே வந்து அந்த Google உடைய பாக்ஸ் வந்து வருது. அதாவது அந்த சர்ச் பார் வந்து நீங்க இதுல என்ன வேணாலும் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வருது. ஸோ இப்போ வெப்சைட் விசிட்டர் என்ன பண்றாரு? www.google.com அப்படின்றத டைப் பண்றாரு. டைப் பண்ண உடனே இது என்ன பண்ணுது அப்படின்னா, இன்டர்நெட் உதவியுடன் அதாவது நீங்க இன்டர்நெட் வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு google.com இதா இருக்கும். ஸோ இன்டர்நெட் உதவியுடன் அது என்ன பண்ணுது அப்படின்னா, வெப்சைட் ஹோஸ்டிங் சர்வர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஒரு இடத்துக்கு போகுது. ஸோ வெப்சைட் ஹோஸ்டிங் சர்வர்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வெப்சைட் செட்டப் பண்ணும்போதே டொமைனும் ஹோஸ்டிங்கும் பை பண்ணுவோம். ஸோ டொமைன்னா என்ன அப்படின்னா, வெப்சைட்டோடைய URL வெப்சைட்டோடைய இணையதள முகவரி. ஸோ ஹோஸ்டிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அதாவது குளோபல் அதாவது உங்களுடைய க்ளவுட் சர்வர்ல உங்களுக்கு 24 மணி நேரமும் வொர்க் பண்றதுக்கு ஒரு சர்வர் வந்து தேவை. ஸோ அந்த சர்வர் தான் நம்ம வந்து இந்த வெப் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். வெப்சைட் ஹோஸ்டிங் சர்வர்ன்னு சொல்லுவோம். சில பேர் நெறைய நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் அப்படின்னு ஒரு நெறைய இடத்துல இருக்கும். இப்ப இந்தியால நெறைய இடத்துல டேட்டா சென்டர் இருக்கு. அப்புறம் வந்து மும்பைல இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, மும்பைல நெறைய டேட்டா சென்டர் இருக்கு. பெங்களூர்ல நெறைய டேட்டா சென்டர் இருக்கு. ஸோ அதே போல யுஎஸ், யுகே இந்த மாரி நெறைய இடத்துல வந்து நெறைய டேட்டா சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டேட்டா சென்டர்ஸ்னா என்ன அப்டின்னா, உங்களுடைய இப்ப நம்ம கிட்ட வீட்ல ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அப்டின்னா, நம்ம எப்படி வந்து அத மெயின்டெயின் பண்ணுவோமோ, அத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ராக் போட்டு ஃபுல்லா வந்து செர்வரா வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 24 ஹவர்ஸும் ஆப்பரேட் ஆயிட்டே இருக்கும். இப்ப நீங்க ஒரு ஐடி கம்பெனில வொர்க் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, சர்வர் ரூம்னு சொல்லி ஒண்ணு பார்த்திருப்பீங்க. ஓகே. அந்த சர்வர் ரூம்ல என்னன்னா அ நெறைய வயர்ஸ்லாம் இருக்கும். நம்மளே பார்த்தோம். ஓகே. இது சர்வர் ரூம் அப்டின்னு தான் நமக்கு தெரியும். பட் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, 24/7 வந்து வொர்க் ஆகுறதுக்கு இந்த ஹோஸ்டிங் சர்வர் வைக்கும். ஸோ அது வந்து நீங்க வந்து உங்களுடைய சிஸ்டத்த வந்து 24 ஹவர்ஸும் உங்களால ஆன் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஹோஸ்டிங் சர்வர் வந்து வாங்குறோம். ஸோ அதுல நம்ம வந்து ஃபைல வந்து போட்டு வைக்கிறோம். ஸோ இப்ப யாராவது வந்து உங்க வெப்சைட்ட வந்து www. உங்களுடைய வெப்சைட்டோட அட்ரஸ் வந்து போட்டாங்க அப்டின்னா, உடனே என்ன பண்ணும் அப்டின்னா, உங்களுடைய வெப்சைட் ஃபைல்ஸ்ல நீங்க என்ன குடுத்திருக்கீங்களோ, இண்டெக்ஸ் பேஜ்ல என்ன படம் காமிச்சிருக்கீங்களோ, இல்ல இண்டெக்ஸ் பேஜ்ல என்ன கன்டென்ட் போட்டிருக்கீங்களோ, அது எல்லாமே இந்த இடத்துல காமிக்கும். இப்ப நான் Googleல போனீங்கன்னா எப்படி காமிக்குதோ, அதே போல தான் காமிக்கும். ஸோ வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்து இன்டர்நெட் மூலமா உங்க ஹோஸ்டிங்க்கு வராங்க. அது எப்படி வந்து வெப்சைட் ஹோஸ்டிங்க்கு கனெக்ட் ஆகுது அப்டின்னா, நம்ம டொமைன் நேம் வாங்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நேம் சர்வர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அந்த நேம் சர்வர் எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா, என்னுடைய வீடியோஸ் இருக்கு. ஸோ இலவச டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பயிற்சி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல நான் எல்லாமே வந்து குடுத்துருக்கேன். ஓகே. இப்ப நான் வந்து ஒரு வெப்சைட் விசிட்டர் வந்து உங்க வெப்சைட்க்கு வராரு. அவர் இன்டர்நெட் உதவியுடன் உங்க ஹோஸ்டிங் சர்வருக்கு வந்து, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல்ஸ் அது வந்து ஃபெட்ச் பண்ணி குடுக்குது. இப்போ சில பேருடைய அ வெப்சைட் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் வந்து லோடிங் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த அ சுத்துற டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 5 செகண்ட்ஸ் தான் இருக்கணும். மேக்ஸிமம் போட்டீங்கன்னா 8 செகண்ட்ஸ் இருக்கணும். 5 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுடைய வெப்சைட் இப்ப யாராவது google.com போட்டீங்கன்னா, நம்மளுக்கு டக்குன்னு வந்து வருது. 2 செகண்ட், 3 செகண்டுக்குள்ள வருது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும் அப்டின்னா, இதுக்கு CDN வந்து நீங்க வொர்க் பண்ணணும். ஸோ CDN இருந்தா என்ன அட்வான்டேஜ்? CDN இல்லன்னா என்ன அட்வான்டேஜ்? அப்டிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது CDN இல்லாம இருக்கு. இப்போ ஒரு எண்ட் யூசர் அதாவது ஒருத்தர் வந்து உங்க வெப்சைட்ட டைப் பண்றாரு. டைப் பண்ண உடனே அது என்ன பண்ணுது அப்டின்னா, உங்களுடைய சர்வருக்கு போகுது. ஸோ இதோட டைம் கேப் எவ்வளோ அப்டின்னா, மினிமம் வந்து 3 நிமிஷம்.
நீங்க நல்ல சர்வர் போட்டிருந்தாலே உங்களுக்கு வந்து 3 செகண்ட் டைம் எடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா CDN இல்லாம. ஸோ நீங்க CDN யூஸ் பண்ணல அப்படின்னா 3 செகண்ட் டைம் எடுத்துக்கும். ஓகே. நான் CDN வச்சிருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் யூசர் இந்த இடத்துல இருக்கிறாரு. ஸோ இப்போ நான் வந்து யுஎஸ்ல ஒரு சைட் வந்து என்னுடைய சர்வர் வந்து வச்சிருக்கேன். ஸோ அப்போ நான் வந்து ஏதாவது யூசர் இந்தியாவிலேருந்து பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ சர்வருக்கு போகும். சர்வர் வந்து சில சமயம் வந்து நான் சொல்றது மினிமம் 3 செகண்ட் சொல்றேன். அதிகபட்சம் வந்து 15 செகண்ட் கூட எடுத்துக்கும். ஸோ இந்த CDN யூஸ் பண்ணதுனால கேட்சி சர்வர்ன்னு சொல்லிட்டு எல்லா ஊர் மீன்ஸ் பர்ட்டிகுலர் லொகேஷன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால ஒரு கேட்சி சர்வர், ஸோ யூகேல ஒரு கேட்சி சர்வர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியால ஒரு கேட்சி சர்வர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீலங்கால ஒரு கேட்சி சர்வர். இந்த மாதிரி ஒரு கேட்சி சர்வர் வந்து பர்ட்டிகுலர் ஊருக்கும் வந்து கேட்சி சர்வர் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேட்சி சர்வர்னால என்ன நன்மை அப்படின்னா, இப்போ நீங்க உங்க வெப்சைட்ட வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்க பக்கத்துல எந்த கேட்சி சர்வர் இருக்கோ, அந்த கேட்சி சர்வர்ல இருந்து உங்க ஃபைல்ஸ லோட் பண்ணி காமிக்கும். ஏன்னா நீங்க ஒரிஜினல் சர்வருக்கு உங்க சைட் போச்சு அப்படின்னா, ரொம்ப டைம் எடுக்கும். அதாவது மினிமம் 3 செகண்ட் சொல்லும். பட் இந்த கேட்சி சர்வர்னால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, மினிமம் 1 செகண்டுக்குள்ள உங்க சைட் வந்து லோட் ஆகும். ஸோ இதுக்கு நீங்க இந்த CDN வந்து கண்டிப்பா ஒர்க் பண்ணும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை கேட்சி சர்வர் இருக்குன்னா, 4 கேட்சி சர்வர் குடுத்துருக்கேன். ஒரிஜினல் சர்வர் எங்க இருக்கு அப்படின்னா, மிடில்ல இருக்கு. ஸோ கேட்சி சர்வர் எல்லாமே வந்து என்ன பண்ணும்னா, கேட்சி சர்வர் வந்து ஃபைல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோடிங்கிறது ரொம்ப டைம் எடுக்கிறதுனால இந்த கேட்சி சர்வர்னு போட்டிருக்கோம். இந்த கேட்சி சர்வர்ல எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்மளுடைய வெப்சைட் உடைய இது வந்து ஸ்டோர் ஆயி வச்சிருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியா எடுத்து குடுக்கும். அப்போ வந்து உங்களுடைய வெப்சைட் வந்து சீக்கிரமா ஓப்பன் ஆயிடும். ஸோ CDNங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த CDN நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் CDN என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு அதாவது ரொம்ப நேரம் உங்க வெப்சைட்ட ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, 7% வந்து உங்க கன்வர்ஷன்ல டிராப் ஆகுது. 11% வந்து உங்க பேஜ் வந்து வியூஸ் வந்து டிராப் ஆகுது. 16% வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, CDN வந்து நம்ம போடுறதுனால போடல அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் CDN. CDN யூஸ் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பேஜ் லோட் ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் சொன்னேன் அது 1 செகண்டுக்குள்ள ஆகும் அப்படின்ற மாரி சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹை டிராஃபிக் லோட்ஸ வந்து இது பண்ணும். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க. அமெரிக்காலேருந்து யூசர் வராங்க. யூகேலேருந்து யூசர் வராங்க. ஸ்ரீலங்காலேருந்து யூசர் வராங்க அப்படின்னா, அந்த டிராஃபிக் எல்லாம் வந்து அந்த கேட்சி சர்வரே வந்து உங்களுக்கு பார்த்துக்கும். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெடியூஸ் பேண்ட்வித் கன்சப்ஷன். இப்போ பேண்ட்வித் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. அதாவது நம்ம வந்து ஹோஸ்டிங் வாங்கும்போதே சொல்லுவாங்க. இவ்வளோ தான் பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத வந்து ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு டைரக்ட்டா சர்வர் வரதுக்கு பதிலா அந்த கேட்சி சர்வர்ல வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வெப்சைட் லோட் ஆகுறதுனால, அந்த பேண்ட்வித் கன்சப்ஷன வந்து நீங்க குறைக்கலாம். ஸோ 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்க வெப்சைட் வந்து DDoS அட்டாக் அப்படின்னு ஒரு அட்டாக். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வெப்சைட்ட வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறையும். ஏன்னா நம்ம டைரக்ட் சர்வர அவங்க அட்டாக் பண்றதில்ல. அவங்க வந்து கேட்சி சர்வர் தான் அட்டாக் பண்றதுனால, உங்களுக்கு அது வந்து புரொடெக்ட் பண்றது. ஸோ 5வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மல்டிபிள் சர்வர்ல லோட் பேலன்ஸ் அதாவது மல்டிபிள் கேட்சி சர்வர்ல உங்களுக்கு லோட் பேலன்ஸ் அ நம்மளுக்கு கரெக்ட்டா வந்து அதே ஈக்குவலா வந்து பேலன்ஸ் குடுக்கும். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன செக்யூர் பண்றது. ஸோ இந்த ஒரு 6 விஷயங்கள் அட்வான்டேஜஸ் ஆஃப் CDN. இப்ப நம்ம அடுத்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா, CDN எப்படி பண்றது? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த மைண்ட் செட்ட நான் கேப்சர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, cloudflare.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ cloudflare.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்குள்ள நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போகணும். ஓகே. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த CDN நான் வந்து என்னுடைய வெப்சைட்குள்ள இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து cloudflare.com அப்படின்ற வெப்சைட் போணும். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ. இது போன உடனே உங்களுக்கு சைன் அப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் இப்போ cloudflare.com போறேன். cloudflare.com போன உடனே எனக்கு இந்த இடத்துல சைன் அப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண உடனே ஸோ எனக்கு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதாவது நீங்க உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். ஸோ நான் இப்போதைக்கு நான் ஒரு இமெயில் ஐடி வந்து போடுறேன். ஸோ என்னோட இமெயில் ஐடியை வந்து நான் போட்டு பண்றேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாஸ்வேர்டு வந்து போடுறேன். என்னோட பாஸ்வேர்டு வந்து நான் போடுறேன். ஸோ கிரியேட் அக்கவுண்ட் கொடுத்துறேன். ஸோ கிரியேட் அக்கவுண்ட் கொடுத்த உடனே எனக்கு இந்த Cloudflare வந்து கிரியேட் ஆயிடுது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய வெப்சைட் அட்ரஸ் வந்து நான் கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னுடைய வெப்சைட் அட்ரஸ் tamilonlinebiz.com. ஸோ tamilonlinebiz.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன். ஸோ அதில வந்து நான் வந்து வெப்சைட்டை ஆட் பண்றேன்.
அந்த வெப்சைட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ப்ரைஸிங் கேட்கும். ஓகே. ஸோ எவ்வளோ பிளானில் நீங்கள் அப்கிரேட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஃப்ரீ பிளான் இருக்குது, ப்ரோ பிளான் இருக்குது, ஸோ பிஸ்னஸ் பிளான் இருக்குது. இது மாதிரி நிறைய பிளான் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ பிளான் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ ஃப்ரீ பிளான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பிளான் கொடுத்துடணும். ஸோ இது வந்து மந்த்லி உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ ப்ரோ பிளான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ரோ பிளான் வந்து போக வேண்டாம் இப்போதைக்கு. ஃப்ரீ பிளானே போகலாம். ஸோ இது போன உடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய வெப்சைட்டை ஸ்கேன் பண்ணும். ஸோ உங்கள் வெப்சைட்டோடைய டிஎன்எஸ் எல்லாத்தையும் வந்து எடுக்கும். ஸோ எடுத்தோன்னா உங்களுடைய டிஎன்எஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுத்துரும். இந்த இடத்துல என்ன டிஎன்எஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் namecheap.comல இருக்கீங்க. அதாவது நேம்சீப் அக்கௌண்ட்ல டொமைன் வாங்கியிருக்கீங்க. ஸோ நான் வந்து இந்த டொமைன் வந்து namecheap.comல தான் வாங்கினேன். சரி நீங்கள் GoDaddyல வாங்குனீங்க, பிக் ராக்ல வாங்கியிருந்தீங்க, இல்லை வேறு ஏதாவது கம்பெனியில் வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட லாகின்ல உள்ளே போகணும். ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய நேம் சர்வரில் இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய நேம்சீப்போடைய லாகின்க்கு போகிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதில் வந்து க்ளோட்ஃபேர்க்குள்ளே சைன் அப் பண்ணுறேன். ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வெப்சைட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேம் சர்வர் அவங்க வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே ஒரு 2 நேம் சர்வர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீப்ளேஸ் வித் க்ளோட்ஃபேர் நேம் சர்வர்னு சொல்லிட்டு இந்த ஒரு 2 நேம் சர்வர் இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வந்து டொமைன் வாங்குனீங்களோ, ஸோ அந்த இடத்துல லாகின் பண்ணி அந்த டொமைனில் நேம் சர்வரை மட்டும் நீங்கள் மாற்றிடுங்க. இப்போ நான் வந்து namecheap.com நான் வந்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு GoDaddy இருந்துச்சு அப்படின்னா, GoDaddyலேயும் வந்து நேம் சர்வர்னு இருக்கும். அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல மேனேஜ்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய அந்த டொமைன் நேமை கரெக்டாக எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த இடத்துல நேம் சர்வர் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் வந்து இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதில் வந்து 2 நேம் சர்வர் கொடுத்துருப்பாங்க. இந்த நேம் சர்வரையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணி விட்டா போதும். ஸோ டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுது அப்டேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் CDN பண்ணுற விஷயம். ஸோ மொத்தம் வெறும் 3 ஸ்டெப் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் cloudflare.comல லாகின் பண்ணணும். 2வது ஸ்டெப் உங்கள் வெப்சைட் அட்ரஸை போடணும். ஸோ 3வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய டொமைனுடைய ஹோஸ்டிங்கில் போயிட்டு உங்களுடைய இவன் கொடுக்குற நேம் சர்வரை நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து Cloudflareல ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த விஷயங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.